நாக அஸ்வின் டைரக்ஷனில் பிரபாஸ், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், திஷா பட்டானி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் கல்கி. கல்கி படம் ரிலீஸ் ஆகி 1 வீக்கில் 700 கோடி மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு வேர்ல்டு வைடாகவே. அதே மாதிரி தமிழ்நாடுல மட்டுமே 1 வீக்கில் 28 crore கிராஸ் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தளபதி நடிச்சிருக்கிற படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா தியேட்ரிக்கல் ரைட்ஸை ரோமே பிக்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. 70.20 crore வாங்கியிருக்காங்க. இந்த தளபதி விஜயோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை. அதே மாதிரி கேரளாவில் கோகுலம் சினிமாஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை வர செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா நம்ம தனுஷோட மூவி தான் ராயன். ராயன் படத்தோட கிராண்டான ஆடியோ லான்ச்சை இன்னைக்கு நடத்த போகிறாங்க. ஆல்ரெடி ராயன் படத்தோட 3rd சிங்கிளான ராயன் ரம்பல் இந்த சாங்கை எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாங் அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜான சாங் தான். ராயன் படத்தை வர ஜூலை 26ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததா வணங்கான் பாலா டைரக்ஷனில் அருண் விஜய் நடிச்சிருக்கிற படம். இந்த வணங்கான் படத்தோட ட்ரெய்லரை வர ஜூலை 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாக சொல்லி ஒரு நியூ போஸ்டரும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வணங்கான் படத்தை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்களாம். அடுத்ததா மகாராஜா நிதிலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். மகாராஜா 100 கோடி மேலே வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. இந்த மகாராஜா படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர ஜூலை 12ஆம் தேதி இந்த மகாராஜா படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க.